மக்கள் ராஜ்யம் கட்சி தலைவரோட சிவசாமி அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு ஒரு அரசு புறம்போக்கு நிலத்துக்கு உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன், ஒரிஜினல் பத்திரம் மூலியமா உங்களுக்கு பத்திரப்பதிவு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான சுத்தக்கரை பத்திரம் ஒன்று ரெடி பண்ணி அந்த மக்களை ஏமாற்றி அந்த 59 குடும்பங்கள்கிட்ட ஒரு குடும்பங்கள் வெறும் 1,40,000 பணத்தை வாங்கி ஏமாத்திருக்காரு. இந்த மக்கள் 2018 போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. மீண்டும் அந்த பணத்தை வாங்கிட்டு போனவர் திரும்ப அந்த மக்களை என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல. மக்கள் படிப்பறிவு இல்லாத அந்த மக்கள் இந்த பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்ல லோன் கேட்கும்போது இது ஒரு போலியான பத்திரம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்தது காரணமா அவங்க மறுபடியும் அவரை தொடர்பு பண்ணும்போது அவர் ஆள் வச்சு மிரட்டுறதும், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏதோ ஒரு வகையில் ஒரு வற்புறுத்தி உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்றதை அவர் தெளிவுபடுத்திட்டு வர்றாரு. இப்போ இந்த ஒரு காணொலி மூலிமா சிவசாமி அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இப்போ எஸ்பிகிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அவரை முறையை அழைத்து விசாரித்து இந்த மக்களுக்கு 60 குடும்பத்துக்கு உண்டான நிவாரணத்தை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க கட்டின பணத்தை